மனித வர்க்கம்பா, தயவு செய்து நான் சொல்றேன், கடவுளை தனக்குள்ள தேடுங்க, உண்மை தெரிஞ்சிடும். உலகமெல்லாம் தேடினீங்கன்னா ஒண்ணுமே தெரிஞ்சிக்க முடியாது, ஏமாலியாய் செத்து போடுவீங்க. ஆனா ஜனனம்னு ஒன்று உலகத்துல நீங்க பிறந்தாய் போச்சு, மரணம்னு ஒன்று வரப்போகுது பின்னாடி. இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் ஒருத்தனை பிடிக்கும். இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னார். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமுன்னார். மரணம் வர்றதுக்குள்ள நீ இறைவனை பிடிச்சனா வைக்கா போறக்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போயிடுவிடா, வீணா போயிடுவிடா. வரத்துக்கு முன்னே கடவுளை பிடிட்டாங்க. அப்படி கடவுளை பிடிச்சா என்னப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நிரந்தரமான பேர் கிடைக்கலாம்னு சொன்னார். அதனால சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வார். எவ்வளோ பேர் உன்னை புகழ்ந்துன்னு இருப்பான்டா, உன் பேர் இருந்துக்குன்னே இருக்கண்டா உலகத்தில். கடவுளை இதயத்தில் வையடா, கடவுளை நடு ரோட்டில் வச்சுட்டு தெரியாத, அது ஏமாளித்தானடான்னார். அதனால் கடவுளை இதயத்தில் வைக்கிற அளவுக்கு ஆசைகளை திறந்து இறைவனுக்கு உட்கார இடம் கொடுங்க. ஊறுபட்ட ஆசையை இதயத்தில் அடைச்சி வச்சு கடவுள் வந்தால் பார்த்துட்டு இடமே இல்லை திரும்பி போகிற மாதிரி வாழாதீங்க. அது வாழ்க்கையே இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ கும்பல் இருந்தாலும் மரணம் தான். அதில் எந்த வித்தியாசமே கிடையாது. அது ஆண் பெண்ணு குழந்தை பெரியவங்கெல்லாம் கிடையாது. உடலுக்கு தான் வயசு உண்டு, உயிருக்கு வயசு கிடையாது. அதனால் 50 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம், 10 வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம். ஆனால் 10 வயசு உயிர், 50 வயசு உயிர், 100 வயசு உயிர்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா உயிருக்கு வயசாகிறதே கிடையாது. அது வயசாகிறதால அது சாகிறதே கிடையாது. இந்த பாழா போன உடல் வயசாகிறதால இது மரணம் அடையுது, தடுமாறி போகுது, வாழ்க்கையை உண்மையை தேடாமல் இழந்து போகுது. அதனால் அப்படி இருந்தால் அந்த மாதிரி நம்மளுடைய மரணம் நல்ல மரணம், இறைவனுடைய ஞாபகத்தோடு மரணம் அடையணும். மரணம் மகானுக்கும் வரப்போகுது, மனுஷனுக்கும் வரப்போகுது. மரணம் மகானுக்கு வந்தால் கடவுளோட சேருவான், மனுஷனுக்கு வந்தால் இங்கே நாயா பேயா தெரியுவான். இப்படி தெரியாமல் கடவுளை அடையணும்னா கடவுளை இதயத்தில் வைங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை, நல்லது. இந்த மந்திரவாதி தந்திரவாதி கவுரு கட்டிக்கினா தாயத்து கட்டி கவுரை நம்புற அளவுக்கு கடவுளை நம்ப மாட்டீங்களா? கவுரை நம்புற அளவுக்கு உங்கள் உயிரை நம்ப மாட்டீங்களா? நிறைய பேர் நான் இங்கே முன்னெல்லாம் உபதேசம் கொடுத்தேன்னா என்ன கவுரு கட்டின்னு வந்தால் உபதேசம் கொடுக்க மாட்டேன், அறுத்து போட்டு வந்தவா இல்லை வீட்டுக்கு போடாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த கவுரு அர்த்தம்னா தங்க கவுரு கட்டின்னு வரோம், அதை எங்கே அறுத்து போடுறது நான். அதனால் எங்கன்னா கெட்டு போனேன் நாயேன்ட்டு விட்டுட்டேன். நான் யாருக்கும் பார்க்கறதில்லை. இந்த உத்ராட்சம் கட்டின்னு வந்து, கையில் கவுரு கட்டின்னு வந்து, கழுத்தில் கவுரு கட்டின்னு வந்து, தாய்த்து கட்டின்னு வந்து, இதெல்லாம் வந்தால் உபதேசமே ஒன்று கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவனுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த கவுர் மேலே இருக்குது, இவன் மேலே கூட இல்லை. அப்படி நம்பிக்கை இல்லாத கவுர் மேலே இருக்கிறவனுக்கு இவன் மேலே இல்லாதால கடவுள் மேலேயே இவனுக்கு நம்பிக்கை வராது. மந்திரத்து மேலேயும் தந்திரத்து மேலே தான் நம்பிக்கை வரும். அப்படிப்பட்டவனுக்கு இந்த உபதேசம் தேவையில்லைன்னு முன்னெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, எனக்கே தெரியல. நான் இங்கே பேசிக்கினா தான் அவங்க ஏமாற்றிட்டு போய் உபதேசம் வாங்கிட்டு போயிடுறான். அதனால் இப்படி இருக்குது. உருப்பட்டா போட்டோமே, சொல்ல வேண்டியது என் கடமை. அவன் கேட்டால் கேட்கட்டும், கேட்கலன்னா போட்டோன்னு விட்டுட்டேன். இறைவனை சுமக்க கற்றுக்குங்கப்பா, பாவத்தை கொட்டிடுங்கப்பா, புண்ணியத்தை தேடுங்கப்பா. அதான் வாழ்க்கைப்பா. அந்த வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் மனம் மரணத்தில் அமைதியோடு போகும். ஆரவாரத்தோடு வாழ்ந்தீங்கன்னா மரணம் கூட அமைதியாக போகாது. அதனால் ஆரவாரத்தை விட்டு அமைதியை தேடுங்க. இப்போ ஐயா, எல்லா சிவன் கோயிலையும் லிங்க வடிவமாகவே காட்சி கொடுக்குற சிவபெருமான் தில்லை சிதம்பரத்தில் மட்டும் ஆடல் கலையான நடராஜ சிலையாக காட்சி கொடுக்குறது எது? அப்புறம் அந்த நடராஜ சிலையோட மகிமைகளும் சொல்லுங்க. நடராஜர் ஒரு காதில் பெண்ணாகவும், ஒரு பக்கம் அர்த்தநாரீஸ்வரனாக ஆணாகவும், ஒரு கையில் உடுக்கை, ஒரு கையில் நெருப்பு, இன்ற கால் தூக்கி ஆகாயம் கால் பார்க்க மாதிரி இன்னொரு காலை தூக்கி நிற்கிறது. அதோட ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு சிதம்பர ரகசியம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய யூடியூப்பில் வேறு மாதிரிலாம் இருக்கும். சிதம்பரம் நம்ம பூமியில் மத்திய பகுதியில் காந்த ஈர்ப்பு சக்தி இருக்க திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகளாம் நம்ம சிதம்பரம் கோவிலை பெருமைக்குரிய கோவிலாக சொல்கிறாங்க.
அப்படிப்பட்ட அந்த நடராஜ சிலை ஏன் அந்த சிதம்பரம் கோயிலில் மட்டும் லிங்க வடிவமாக இல்லாமல் நடராஜ சிலையாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஐயா. எல்லா அர்த்தனார் சிலை சிவபெருமான், அர்த்தனார்னா யாரை சேர்த்துக்கினாரு? சக்தியை சேர்த்திருக்காரு. சக்தி. சிவலிங்கம் அப்படின்னா யாரை சேர்த்துக்கினாரு? அதுவும் ஆணும் பெண்ணோட பெண்குறி ஆண்குறி அதுதானே. அப்போது எல்லாத்துலேயும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான். ஆனால் தில்லையில் மட்டும் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததில் ஆண் மட்டும்தான் இல்லையா? அதனுடைய தாற்பயம் என்ன? இன்றைக்கி உலகத்து ஒரு நாடு இல்லை, இந்திய நாட்டுக்கு இல்லை, உலக நாட்டினுடைய மையம், பூமியிலே மையப்பகுதின்னு சொல்கிறாங்க ஐயா. அதுதான்மா உலகம்ன்றத உலக நாடுகள் இருக்குது, கண்டுபிடிச்ச வரைக்கும் தானே நாடு, கண்டுபிடிக்காத எவ்வளோ இருக்குது. ஆனால் இதற்கு எல்லாத்தையுமே மையப்பகுதி சிதம்பரம். இது இன்றைக்கி விஞ்ஞானம்ன்றது ஒரு 500 வருஷம் இல்லை 1000 வருஷம்தான் இருக்கும் கண்டுபிடிச்சி. அதுக்கு முன்னே எப்படி இந்த மையத்தை கண்டுபிடிச்சி வச்சுருப்பான்? அந்த சிவபெருமான் கால் ஊன்ற இடம்தான் மையம். இது எப்படி அதிசயம்? கிருஷ்ணதேவராயர் காலாஸ்ரீ கோயில் கட்டினார். அவர் ஆந்திரா மன்னர் இல்லை, அவர் தானே? தெரியாது, நான் படித்தவன் இல்லை, என்கிட்ட போய் ஐயா நானும் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கலையா. கிருஷ்ணதேவராயர் காலாஸ்ரீ கோயிலை கட்டினார். பல்லவ அரசர்கள் காஞ்சிவரம் கோயிலை கட்டினாங்க. சோழ அரசன் தஞ்சையை கட்டினான். ஆனால் இன்னைக்கு உலக மேப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இது 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இது எப்படி கட்டியிருப்பான்? அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருப்பான். இன்றைக்கி ஒரே ஒரு வீடு கட்டினா ஒரு செவருக்கு ஒரு செவரு கோணையாக கட்டுறோம் இல்லை? ஒவ்வொரு மண்ணை தனித்தனியாக கட்டினா ஆனால் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அதிசயங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஆதியில் இருந்த மன்னர்கள்லாம் ஞானியாகவும் இருந்தான். ஆதியில் இருந்த மன்னர்கள் ஞானிகளாக இருந்தான். ஞானிகளாக இருந்ததால் அவனுக்கு உலகத்தினுடைய உண்மைகள் தெரிஞ்சது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுங்களை அமைச்ச ஆள்களை வச்சு அப்படி அமைச்சது சிதம்பரம் கோயில். இந்த சிதம்பரம் கோயிலினுடைய ரகசியம் என்னன்னா, ஆணும் பெண்ணும் இங்கே இணையணும். இது போகம்னு பேர். இதுக்கு போகம்னா இன்பம் இல்லையா? அதானே? இது ஒரு பெண்ணுனுடைய உடலும் ஆணுனுடைய உடலும் இணையும் போது இன்பம் போகம். ஆனால் ஒரு ஆணுனுடைய உடலில் பெண் இருக்கிறான், ஒரு பெண்ணுனுடைய உடலில் ஆண் இருக்கிறான். ஆனால் இந்த ஒரு உடலில் இருக்கிற பெண்ணும் ஆணும் இணைஞ்சால் அது ஞானம். இந்த ஆடல் கலையாக இருக்கிற நடராஜ வடிவம் அவரையே ஆடல் கலையா? ஆடல் கலை 64. எத்தனை? 64. மனிதனுடைய மூச்சு இருக்குதே, இது ஆடல் கலை 64. இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனால் 16 கலை. அதே மாதிரி வலது மூக்கிலேருந்து வலது கால் கட்டை விரல் வரைக்கும் போச்சுன்னா அது 16. 16 எவ்வளோ ஆச்சு? 32. இது ரெண்டும் சேர்ந்து போகும். ஒரு நேரம் தனித்தனியாக போகும், ஒரு நேரம் ரெண்டும் சேர்ந்து போகும். சேர்ந்து போனால் எத்தனை ஆச்சு? 32 64 கலைஞானம் தான் மனித வாழ்வு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த 64 கலைஞானம் என்னன்னா, இந்த சுவாசமாகப்பட்டது உடலுக்குள்ள நடனம் ஆடுது. அந்த நடனம் தான் ஆகாயத்து நடனம். புரிஞ்சுதா? அது நடனம் ஆடும்போது எப்படி இருக்குதுன்னா, அது ஆணு பெண்ணுன்றது இல்லைங்க. பூமியில் ஆணு பெண்ணாகுது, அதனால சிவலிங்கம் இருக்குது. மற்ற இடத்துங்களில் அர்த்தநாரீஸ்வரர் ஆகுது. ஆனால் ஆகாயத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது ஒரு ஒலியாக நடனம் ஆடிங்குது. அந்த நடனம் தான் திரு சிதம்பரத்தினுடைய நடனம். இதுதான் 64 கலைஞானம்ன்றது. புரிஞ்சுதா? இப்படி இருக்குது. இதெல்லாம் போய் மீடியாவில் பேசுன்றிய என்ன? இப்போ இதை பேசுறத பார்த்து ஊரெல்லாம் பேச போகிறான். அதான் நடந்துங்குது இப்போ ஊரில். நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். நான் என்னென்ன பேசுறேன்னா அதெல்லாம் பேசிங்கிறானுங்க. சொல்லு. இன்னொரு கேள்வியா?
ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது என்ன காரணம் ஐயா? ஆமாம், ஆனால் எனக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. நாம் என்னை மட்டும் பொல்லாதவன் ஆக்கிட்டாங்க. எனக்கு சிலை செய்து வச்சுட்டாங்க பார்த்தியா? ஆமாம் ஐயா. ஆனால் லிங்கம் வைக்கணும், வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஜீவ சமாதி மேலே லிங்கம் வைக்கிறது என்ன, ஆணும் பெண்ணும் ஐக்கியமாகி போச்சு. ஐக்கியமாகும் போது அது லிங்கமாக மாறி போச்சு. அப்படின்றதுனால எல்லா ஜீவ சமாதி மேலேயும் சிவலிங்கம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எப்படி வச்சாங்கன்னா, அது நீயே தானே அது, அதனால் உன்னையே வச்சிடணும்னு என்ன வச்சிட்டாங்க. இதான் வித்தியாசமா சொல்லு. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, அப்படி தானே வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா ஐயா? லிங்கம் வைக்கிறதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா? இணைத்தல் தான்மா, இணைதல் தானே. நான் என்ன சொன்னேன், ஒரு உடலுக்குள்ளே ஆண் இருக்கிறா, ஒரு பெண் உடலுக்குள்ளே பெண் இருக்கிறான்னு. சந்திரகலை பெண்ணு, சூரியகலை ஆண் இல்லையா, அக்னிகலை கடவுள். ஒரு மனிதனுக்குள்ளே சந்திரகலை சூரியகலை ஓடுது, ஆணும் பெண்ணும் இருக்குது. இந்த ரெண்டும் நின்று போய் அக்னிகலைக்குள்ளே போனால் அந்த ஆணும் பெண்ணும் கடவுளாக மாறி போச்சு இல்லையா? அதான் ஞானம். இப்படி இருக்குது உலகத்தில். நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என்னை பப்ளிக்கில் சொல்லிங்கிற சொல்லு, முடிவு பண்ணிக்கின்னு வந்துட்ட, கேட்டுப்போ. ஆனால் அந்த ஞானி மறையும் போது அது சிவத்தில் போய் இணைஞ்சு போகுது. இணையும் போது இங்கே பாபாவனுடைய சக்தியும் கிடையாது, மற்ற ஞானிகளுடைய சக்தியும் கிடையாது. எல்லாமே கடவுளுடைய சக்தியில் தான் நடக்குது. மனுஷனுக்கு மனசக்தியில் நடக்குது, ஞானிகளுக்கு கடவுள் சக்தியில் நடக்குது. அப்படி ஜீவ சமாதியில் போய் நீ வழிபடணும், நீ கும்பிடணும்னு சொன்னால் உனக்கு அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற மகான்கள் உடலோ நம்பி இல்லை, மனத்தோடு அவங்க வாழலை, ஆன்மாவோடு வாழ்ந்தாங்க. நீ அந்த நிலையை உருவாக்கிக்கின்னு போய் அங்கே பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக பலிக்கும். ஆனால் நீ சராசரி மனுஷன் உன் காட்டில் வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் போய் மகான்கிட்ட சொன்னால் அவர் என்ன முட்டாளா கேட்டுன்னுக்கிறதுக்கு சொல்லு. இதெல்லாம் வந்து அறியாமல் ஏமாளித்தனம். நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், இவர்கிட்ட காதாக இருக்குது அங்கே சலிக்கு சொல்லு, வாயாக்குது அது பதில் சொல்கிறதுக்கு. உனக்கு அது ஒரு உருவம் செய்து வச்சுக்குது அங்கே அடையாளத்துக்கு. இப்போ நான் கூட இங்கே 18 மகான்களை செய்து வச்சுக்கிறேன். அவங்கள வழிபடுங்க, அவங்கள மனசில் நினைங்கன்னு தான் சொல்கிறேன். உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லாங்க, தீர்ந்துட்டோன்னு சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் நினச்சி, மகான்கள்லாம் நினச்சி, சாய்பாபாலாம் நினச்சி, எல்லா மகானும் நினச்சி கஷ்டம்லாம் தீர்ந்துடுனா உலகத்தில் இன்றைக்கி இதில் ரஷ்யாவுக்கும் இதுக்கும் போரே நடக்காது. அவ்வளோ மக்கள் சாக மாட்டான். இங்கே கொரோனாஸ் வந்து லட்சக்கணக்கில் சாக மாட்டான். இதெல்லாம் வந்து அறியாமையில் மக்கள் வாழ்ந்துன்னுக்குறான். உண்மை தெரியல. என்னுடைய விதி தான் என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும், கடவுளோ ஞானியோ நிர்ணயம் பண்ண முடியாது. எந்த ஞானியாலையும் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் இவனுடைய ஆதங்கம் அதை போய் கும்பிட்டுன்னுக்குறான், இவனுடைய ஆதங்கம் அதுக்கிட்ட போய் சொல்லின்னுக்குறான். அது என்னமோ கேட்டுங்கிற மாதிரி. எந்த மகானுடைய சிலையும் நீ சொன்னீன்னா கேட்காதுமா. நீ பண்ணுற பிரார்த்தனையும் நடக்காது. அந்த ரமணர் ஆசிரமம் இருக்குது, பெரிய மகான், உத்தமன். ஆனால் அவரை சுற்றி எத்தனை பிச்சை எடுக்கிறவங்கிறான் இல்லை. பெரிய கோயில், திருவண்ணாமலை கோயில், அங்கே பிறந்தாவே மோட்சம்ட்டான். ஆனால் எவ்வளோ பிச்சைக்காரன் ஒவ்வொருத்தையும் உட்காந்துங்க, லட்சம் ஆயிரக்கணக்கில் உட்காந்துங்கிறான். இது எல்லாம் வந்து அறியாமை. என் வாழ்க்கையை நான் தான் நிர்ணயம் பண்ணி நான் இப்படி வாழணும், எப்படி நினைக்கிறனோ அப்படி நான் வாழ்வேன். அது நல்லதாக அமையறதும் கெட்டதாக அமையறதும் என்னுடைய விதி. இங்கே மகானுக்கும் கடவுளுக்கும் இங்கே வேலையே கிடையாது. ஆண்டவனே உன்னை படிக்கலை, நீயே வந்து இந்த உலகத்தில் பிறந்த. உன் தாயும் உன் தகப்பனும் சேரும்போது நீ இடையில் வந்து ஊழ்ந்த. உன் தாயும் உன்னை பெற்றுக்கணும்னு நினைக்கல, உன் தகப்பனும் உன்னை பெற்றுக்கணும்னு நினைக்கல. நானும் பொறுப்புன்னு ஆசைப்படலையா? நீ ஆசைப்பட்டு தான் இந்த பூமிக்கு வந்துட்ட. வந்ததால் நீ இங்கே இருக்கிற துன்பத்தை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது வந்து அப்பா மேலே குறை சொல்கிறது, அம்மா மேலே குறை சொல்கிறது, கடவுள் மேலே குறை சொல்கிறது, இதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள். அது இல்லை நிஜம். நிஜத்தை நம்பி வாழுங்க, நிஜத்தை தெரிஞ்சுக்கின்னு வாழுங்க, துன்பம் இருக்காது. நிஜத்தை தெரியாத வாழ்ந்தீங்கன்னா துன்பம் வரும். ஒரு கோயிலுக்கு, ஒரு மகானுடைய கோயிலுக்கு போகிற, ஒரு 10 வாரம் போகிற, ஒரு 10 வாரமாக எதையாவது ஒரு பிரார்த்தனை சொல்கிற, நடக்கலை. அப்போ என்ன பண்ணுவேன்? அந்த மகானை ரோடெல்லாம் திட்டின்னு போவேன்.
இனிமே அவர்கிட்ட துட்டு கொடுத்து வச்சுட்டு கடன் கேட்க போன மாதிரி. இதெல்லாம் அறியாமை. மகான்களை வழிபடுங்க, தவறில்லை. ஆனால் அவர் இதை செய்வார் அதை செய்வாருன்னு நினைக்காதீங்க. இறைவன் மகான்களை மனசில் ஏற்றுனீங்கன்னாவே உங்களுடைய பாவ புண்ணியங்கள் தானா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மகான்கள் வந்து குறைக்க மாட்டான், அவனுக்கு அது வேலையும் இல்லை. சித்தர்கள் மனிதர்களோட கூடி வாழவே இல்லை, மனிதனை விட்டு விலகியே வாழ்ந்தான் காட்டில். மகான்கள் மனுஷனோட வாழ்ந்தான். ஏன் மனுஷனோட வாழ்ந்தான்? சித்தர்கள் ஏன் காட்டை விட்டு மனுஷனை விட்டு விலகி காட்டில் வாழ்ந்தான் அப்படின்னா, எதை சொன்னாலும் இவன் கேட்கறதே இல்லை, இவனுடைய சாவகாசமே வானாடான்னு அவன் காட்டுக்கு பக்கம் போயிட்டான். ஆனால் மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவனை எப்படியாவது 1000 பேர் இருக்கிற 5 பேர் திருந்த மாட்டானா அப்படின்றதுக்காக மகான்கள் இந்த உலகத்தில் பாடுபட்டாங்க. அப்படிப்பட்ட மகான்களுடைய நினைவு மனசில் வச்சுக்கோ, நீ தீமையிலேருந்து வெளியே வந்துடுவ. ஆனால் அவர் வந்து காப்பாற்றுவார், இவர் வந்து எவர் வந்து காப்பாற்ற மாட்டார். உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும், கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். 2 உபதேசம் வாங்கியிருக்கிறேன். சரி. ஃபஸ்ட்டு உபதேசம் வந்துட்டு வாங்கிட்டு 2வது உபதேசம் 2வது 12 அப்படியே 2வது மாதம் வந்து வாங்கிட்டோம். 2வது மாதம் வாங்கிட்டியா? இல்லடி பண்ணி இல்லை, அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் யூடியூப்பில் சொன்னது. 6 மாதம் கழிச்சு தான் நாம் வந்து 2வது உபதேசம் வாங்கணும். இது பட்டாணி கடை இல்லைப்பா, ஆன்மீக சார். அதுதான் சம்பி, எனக்கு தெரியாமல் நிறைய பேர் பட்டாணி கடை நினச்சின்னு மாதம் போன ஒரு ஒன்றுமே முட்டாளாயிடு இருக்கிறது இருந்ததே மேலு, அதை விட முட்டாளாயிடுவீங்க. அப்புறம் மாதிரி உபதேசம் வாங்கணும். ஒரு உபதேசம் வாங்கினா 12 வருஷங்கள் ஆகணும் இந்த உபதேசம் முடிக்கிறது. ஒரு உபதேசம் வாங்கினா அடுத்த உபதேசம் 6 மாதம் கட்டி தான் வாங்கணும். அப்போ தான் முதல் வாங்கின உபதேசத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். அதை விட்டுட்டு மாதம் வாங்கினீங்கன்னா ஒரு பாட்டும் தெரியாது. முதல்ல இருந்தது புத்திசாலி இருந்திருப்ப, இப்போ வடிகட்டின முட்டால் ஆயிடுவேன். கொண்டாட்டி திட்டிக்கினே இருப்பாப்பா, வீட்டில் சும்மா இருக்க மாட்டா. இல்லை சார், அப்படிதான் ஆயிட்டு. சரி, அப்புறமா 2வது வந்துட்டு நம்ம சீனிவாச சாமி கிட்ட வந்து சொன்னோம். அந்த சாமி கிட்ட வந்து சொன்னோம். சரி, அவர் வந்துன்னு அவர்கிட்ட சொன்னோம். அப்புறம் நம்ம அண்ணா கிட்டயும் கேட்டோம். அவர் வந்து என்ன சொன்னாரு, சரி நீ 2வது உபதேசம் வேண்டாம் விட்டுரு, ஃபர்ஸ்ட் உபதேசத்தையே செய்யு. 2வது உபதேசம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 6 மாசம் இல்லை 5 மாசம் ஆகும் சொல்லு அப்படின்னாரு. அது இப்போ அந்த ஃபர்ஸ்ட் உபதேசமே வந்து ஒரு நாள் நல்லா ஓரளவுக்கு நல்லா 1 மணி நேரம் சீரா உட்காந்து சேர்க்காரு. ஆனா ஒரு நாள் 20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காந்து சேர்த்து ரொம்ப மனம் தடுமாட்டம் ஆயிடும். முடியாது. ஏன்னா இதுக்கு என்ன வாழா போன மனம் இருக்குது, அது அவ்வளவு சாதாரண பொருள் இல்லை. நீ பிடிச்சி வச்சா போ நிக்கிறதுக்கு. அது உனக்கு நீ நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது வர்றதுக்கு உனக்கு 6 மாதம் ஆகும். சரி சார். அந்த 6 மாதம் அது கூடவே நீ இடிக்கிற எருது மாட்டுக்குது, அதுக்கிட்ட போய் நான் பெரிய வீரன் நின்று என்ன பண்ணோம், இடிச்சிடும் இல்லை குத்தி கொலை பண்ணி போட்டு போடும். இடிச்சிடும்ன்றது ரொம்ப சிம்பிளா. இடிச்சிட்டா எங்கன்னா ஓரம் வந்துடும், நீ காலி ஆகிடும் உலகத்துல இருந்த. அந்த மாதிரி இந்த பாடம் எருது மாடு மாதிரி மனம். அதை போய் மொட்டத்தனமாக நான் அடக்குனீன்னா உன் கதை முடிஞ்சிடும். அதுக்கிட்ட உறவாடின பசும்புல்லு கொடுத்து அப்படியே கதை பண்ணுற மாதிரி இந்த மனசுக்கிட்ட நீ உறவாடியே தடுக்கணும். எதிர்த்து போனீங்கன்னா விபரீதங்கள் நடக்கும் உலகத்தில். அதனால உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். அதெல்லாம் நடக்காத காரியம். ஒவ்வொரு பாடமும் 6 மாதம் பண்ணுங்க. அந்த பாடத்தில் என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு பாருங்க. மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும், மனம் அடங்கினா தான் மூச்சு அடங்கும், மூச்சு மனம் அடங்கினா தான் புலன் அடங்கும். இதையெல்லாம் அடங்கிறதுக்கு குறைஞ்சது 12 வருஷம் ஆகணும். ஏன்னா இது வந்து இறைவனுடைய பாதையில் போகிற பயணம், இது உலக வாழ்க்கையில் போகிறது இல்லை. அதுக்கு வந்து ஒரு பயம், பக்தி, ஞானம் இதெல்லாம் அடையணும்னா நம்ம காத்திருக்கணும். அதுக்காக மாதம் என்கிட்ட துட்டுக்குதுன்னு எடுத்துன்னு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் உபதேசம் வாங்கிட்டு போகிறேங்கன்னா ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேன், முட்டாளாக போயிடுவீங்க. அதனால அந்த மனம் அப்படி அடங்காது. ஒரு நாளுக்கு அது அடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சே உனக்கு இவ்வளோ பேசிங்கிற மூச்சு வருதா பார்த்தியா? கையை வச்சு பாரு, நான் பேசிக்கினே இருக்கிற மூச்சு வருதா? வரக்கூடாது, அது உள்ள அடங்கி போகணும். அதனால் சொன்னான், ஏற்றி இறக்கி இருகாலம் போரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியது வாழ்மைன்னு. இது நல்லா ஏற்றி இறக்கி உள்ள அடங்கி போடணும்டா, அது வெளியே வரக்கூடாது. வெளியே வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் கூட பிடிச்சும் போயிடும். பிடிச்சும் போச்சுன்னா உன் மனசு நிற்காது. அப்போது உன் மூச்சு வெளியே போவாருந்தா உலக விஷயம் உனக்குள்ளே வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு அடங்குற அளவுக்கு நீ பாடம் பண்ணணும். அது 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், ஒவ்வொருத்தர் மனசு ஒவ்வொரு மாதிரி. அது வரைக்கும் காத்திருந்து உபதேசம் வாங்கணும். பிள்ளையார் கோயிலில் போய் சுண்டல் வாங்குற மாதிரி சுற்றி வந்து வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா ஒன்றும் உபயோகமே படாது. இல்லை, இப்போ வாங்கிட்டு போய் கூட 4 மாதம் ஆயிடுச்சு சாமி. 4 மாதம் செய்யுங்க, 2 மாதம் செய்ய நல்லது உனக்கு. சரி சார். அது எவ்வளோ காலம் கடந்து செய்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது.
அது ஒரு ஒரு வாட்டி அது ஒரு ஒரு மாதிரி ஐயப்பன்ட்டு திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தன் வந்தான். சரி சாமி. மௌன உபதேசம் வரைக்கும் வாங்குறான். சரி சாமி. போன மாதம் வந்து சொல்கிறான், முதல் உபதேசம் எப்படி செய்யணும்னு கேட்குறான். அவனுக்கு கட்சியில் என்ன பண்ண, போன உபதேசம்லாம் போட்டால் முதல் உபதேசம் சொல்லி கொடுத்து அனுப்புங்கடான்னு. ஏன்னா இங்கே வரான், உபதேசம் வாங்குறான். இங்கே உபதேசம் வாங்கினோடனே 1 மணி நேரம் உள்ளே உட்காந்து பாடம் பண்ணணும். அங்கே உபதேசம் வாங்கினா நேராக பேண்ட் ஷர்ட் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். அப்புறம் எங்கே ஞாபகம் இருக்கும்? அதனால் பாடம் யாரும் சரியாக பண்ணுறதில்ல. எனக்கு நல்லா மூஞ்சிங்களை பார்க்கும்போது தெரிஞ்சு இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணல. இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, இது மூஞ்சிலாம் என்ன மாதிரி ஆகி போச்சு. நீ சரியாக பண்ணல, உன் மூஞ்சி மட்டும் பொம்முன்னுக்குது. இது முகத்தை பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதனால் இங்கே யாரும் சரியாக பண்ணலன்னு தெரியுது. அதனால் சும்மா உபதேசம் கொடுக்குறதால பயனே கிடையாது. அதனால் மௌனத்துக்கு மேலே யாருக்கும் இனி உபதேசம் கிடையாதுன்ட்டேன். சும்மா நான் வந்து அடுத்த மாதம் உபதேசம், அடுத்த மாதம் என்னது அது உப்புக்கல்ல பட்டானியா இதை கொச்சிக்கினே போகிறதுக்கு ரோட்டில் தெய்வீகண்டப்பா. அதை சிரமப்பட்டு உன் உயிரோடு நீ உறவாடுறது எந்த காலம் ஆகணும்? 1 நாள் 2 நாளில் நடக்கிற காரியமா அது? அப்படிப்பட்டதை நீங்கள் அந்த நிலையை உருவாக்கினா தான் அடுத்த உபதேசம் வாங்கணும். அதுதான் உங்களுக்கு பயன் தரும். இல்லைன்னா நீங்கள் வீணாக போடுவீங்க. சரி சாமி. நன்றி. இதே உபதேசம் இன்னும் 2-3 மாதம் செஞ்சு அப்புறமா 2வது நல்லா செய். இந்த ரோடு குத்துவான் தெரியுமா? ரோடு வேலை செய்வாங்க. ரோடு வேலை செய்கிறாங்கல்ல, பசங்க செய்வாங்க. சில அப்பா அம்மா பிள்ளைங்க தெத்தி விட்டுருப்பாங்க வீட்டில் சேர்க்க சோறு போடாத வயசானவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ரோடு குத்தி நிற்பாங்க. அந்த ரோடு குத்தும் போது கெடபரை குத்தும் போது கையெல்லாம் கொப்பளம் கிளம்பிடும் இல்ல? கிளம்புது இல்லை? பாத்துக்கிறியா? ரோடு போடுறவங்கள பாத்துக்கிறியா? ரோடு இருக்கிற ஊர்ல இருக்கிறியா நீ? முதல்ல அப்போ கொப்பளம் கிளம்பிடும். இந்த கொப்பளம் கிளம்பி போச்சு அப்படின்ட்டு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கை நல்லான பிறகு போகலாம் வேலைக்கு அப்படின்னு போனா அந்த கொப்பளங்க அடங்கி போயிடும். திருப்பி போய் குத்தனீன்னா கொப்பளிச்சிடும். அப்போ இந்த கொப்பளத்து மேலேயே அவன் ரோடு குத்தினான்னா கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் கப்பலுமே கிளம்பாது. அது மாதிரி இந்த மூச்சை உள்ளுக்குள்ளே கல் மாதிரி ஆக்குங்க. அதை காத்தாடி மாதிரி பறக்க விடாதீங்க. பறக்க விட்டிங்கன்னா ஞானம் வராது, வேணா தான் வரும். அதனால் நல்லா செய்யும்.